பற்றற்ற தன்மை என்றால் அது தூய அன்பு. அதுதான் சரியான விளக்கம். எவ்வாறு நாம் ஒரு ஆத்மாவோ இறைவனின் குழந்தையோ அவ்வாறே பிறரும் ஆத்மாக்கள் இறைவனுடைய குழந்தைகள் அப்படிங்கிற உணர்வோடு பார்க்குறீங்க. அப்போ அங்கே தூய அன்பு மலருது. அந்த தூய அன்பு பிறருக்கும் ஒரு மனசுக்கு ஒரு ஓய்வை கொடுக்குது. எப்போ அவர்களிடமிருந்து நீங்க தனிப்பட்டவர்கள் விலகியவர்கள் அப்படின்னு புரிந்து கொள்றீங்களோ அதுதான் பற்றற்ற தன்மை. ஒரு விதத்துல அப்பதான் நீங்க பிறருக்கு ஒரு சுதந்திரத்தையே கொடுக்குறீங்க. அவர்களும் ஒரு சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் அனுபவம் செய்வாங்க உங்க தொடர்புல வரும் பொழுது. பாருங்க, இதுதானே தூய அன்பு. ஆகவே பற்றற்ற தன்மைதான் தூய அன்பு. அந்த தூய அன்புனால ஒரு மகிழ்ச்சி அங்கு உறவு முறைகள்ல வளருது. மேலும் மற்றவர்களையும் வளருவதற்கு முன்னேறுவதற்கு ஒரு சக்தி